ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக லேட் ஆயிட்டு, ட்ரீட்மெண்ட் வந்து லேட் ஆயிட்டு, அதனால ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்றோம்ல. ஒரு குட்டி டிப்ஸ் சொல்றேன். பி ஃபாஸ்ட். ஸ்ட்ரோக் வந்தாலே நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து செயல்பட்டாதான் வந்து நல்ல ரெக்கவரி வந்து கிடைக்கும். பீனா வந்து பேலன்ஸ். அவங்க நடையில வந்து வித்தியாசம் தெரியும். இ ஃபார் ஐஸ். ஐஸ்ல வந்து ஐ மூமெண்ட்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரு ஐ வந்து சின்னது மாதிரி தெரியும், அவங்களுக்கு வந்து விஷன் வந்து சரியா தெரியாது. இது வந்து பிஇ பி. ஃபாஸ்ட்ல வந்து எஃப்க்கு வந்து ஃபேஸ். ஃபேஸ்ல வந்து வாய் வந்து ஒரு சைடா இழுக்கும், அது வந்து ஃபேஸ்ல வந்து தெரியும். ஏ வந்து ஆம். கை வந்து பலம் இல்லாம வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எஸ் ஃபார் ஸ்பீச். ஸ்பீச்ல வந்து ஸ்லரிங், ஒளரி ஒளரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, நாக்கு கொளரும். இது வந்து ஸ்பீச். டைம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்பீடா வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிட்டு போகணும். இதுதான் வந்து பி ஃபாஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஆரோக்கியம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.